வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப விஜய் அவர்கள் மறுதொகுதி சீரமைப்பு குறித்து தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இதில் திமுக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்க யாருமே கலந்து கொள்ளல. இந்த கட்சிகளுக்கு எம்பிக்கள் இருந்தாலும் அந்த எம்பிக்கள் யாருமே கலந்துக்கல. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுடைய கட்சி, அந்த எம்பி அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கமல் இருக்கிறாரு, அவரும் கலந்துக்கல. இப்ப இந்த அரசியலை நம்ம எப்படி பார்க்கணும்? பாத்தீங்களா, பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மறுதொகுதி சீரமைப்பு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு விஜய். ஆனால் இதில் திமுக கலந்து கொள்ளவில்லை, அதிமுக கலந்து கொள்ளவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொள்ளவில்லை, தேமுதிக கலந்து கொள்ளவில்லை, மனிதநேய மக்கள் கட்சி கலந்து கொள்ளவில்லை. பாத்தீங்களா, இவங்கெல்லாம் பாஜகவை ஆதரிக்கிறாங்க. ஆனா விஜய் பாஜகவை துணிச்சலாக எதிர்க்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி, பாரதிய ஜனதாவுக்கு எதிராகத்தான் இந்த மறுதொகுதி சீரமைப்பு மீட்டிங்கை நடத்தணும்னு விஜய வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆனால் கடந்த காலங்களில் திமுக மறுதொகுதி சீரமைப்பை அனுமதிக்க மாட்டோம் என்பதை 71 மக்கள் தொகை, 2011 மக்கள் தொகை, அதற்கு பிறகு இந்தியாவில் பிற மாநிலங்களில் நடைபெற்ற மக்கள் தொகை ஏற்றம், தமிழ்நாட்டிலும் தென் மாநிலங்களிலும் குறைந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு, இதையெல்லாம் ஒப்பிட்டு அது ஒரு அரசியலாக பிற மாநிலங்களுக்கு தூண்டு சக்தியாக, உந்து சக்தியாக இருந்து எல்லா மாநில முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு அந்த மீட்டிங்ல பிஜேபி அலைன்ஸ்ல இருந்த பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி கூட வந்துட்டாருன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு. நீங்க அந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம கூட அன்னைக்கு ஜீவா டுடேல அதை பேசியிருந்தோம். இப்படியாக பாஜகவிடம் இருந்த எம்பிக்களை கூட, எப்பா நீ பாஜகவா இரு, அதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கனா, கன்னடனா, தமிழனா ஒரு இதா இரு, உனக்கு உன் மாநிலத்துக்கும் சேர்த்துதான் ஆப்பு, இதுல பாஜக எதிர்ப்பு ஆதரவு முக்கியம் கிடையாது, மொழி மாநிலம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை நடத்தி பாஜக எதிர்ப்பை மறுதொகுதி சீரமைப்பில் வட இந்திய மாநிலங்களுக்கு ஆதாயமும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு சரிவையும் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துங்கிறது அந்த கொள்கை அரசியலை எடுத்து சொன்னது திமுக அன்றைய. அப்படி எடுத்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் கரெக்டா எலெக்ஷன் டயத்துல போட்டா ஸ்டாலினும் மம்தா வரமாட்டாங்கன்னு சொன்னா, எலெக்ஷன் டைமா இருந்தாலும் இந்த ஓடிட்டு வந்துடுறேன்னு போய் டெல்லியில போய் இந்த மசோதாவை தோற்கடித்தது அன்றைய திமுக. அப்ப ஏற்கனவே பாஜகவிற்கு சிம்ம சுப்பனமாக இது போன்ற மசோதாக்களை நாங்கள் விடவே மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்த வரலாறு இருக்கு திமுகவுக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப 5-6 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் டயத்துல கூட. இப்படியாக வீரியமாக அவர்கள் கொண்டு வந்த போதெல்லாம் அறிக்கையோ பேரணியோ கண்டன ஆர்ப்பாட்டமோ பாஜகவை எதிர்க்கிறேன் என்ற ஒரு வாய்மொழி கூட சொல்லாத தாவேகா இப்போது வேக வேகமா நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், இந்த டிராப்ட், இந்த மசோதாவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், அது குறித்து நாங்க ஒரு மீட்டிங் நடத்துறோம்னு கூட்டுறாங்கன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நாடகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது 100 விழுக்காடு நாடகம். இதைத்தான் மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க. அது எப்படி சார் நாடகமாகும்? இதுவும் பிஜேபி எதிர்ப்பு தானே, போய் திமுக கலந்து கொள்ளலாம்னா, இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு தன்னுடைய பாஜக எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு நிலையில் திமுக இல்ல. பாஜக எதிர்ப்பு திமுகவின் அடையாளம் என்பதை அவங்க கடந்த காலத்துல மசோதா எல்லாத்துலயும் காமிச்சிட்டாங்க. நாடாளுமன்றத்துல, சட்டமன்றத்துல, மக்கள் மன்றத்துல, தெருவுல, பேரணியில, போராட்டங்கள்ல, அறிக்கைகள்ல, செய்தியாளர்கள் சந்திப்புல, டெல்லி, சென்னை, கோவை, திருச்சின்னு எங்க இருந்தாலும் அந்த அரசியலை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். அப்போதெல்லாம் பாஜகவை எதிர்க்காமல், பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, திமுக மட்டும்தான் எங்கள் எதிரி என்றெல்லாம் பேசிட்டு அவ்வப்போது பாஜகவையும் எதிர்க்கிறோம் மோடிஜி அப்படின்னு சைலண்டா ஒரு சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப ஏதோ இவங்க தான் பாஜக எதிர்ப்பாளர் மாதிரி காண்பிக்கதான் அந்த நாடகம். இன்று உண்மையில் உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் காவிரி நீர் உரிமை, மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க அப்படின்னு கடந்த காலத்துல 89 கலைஞர் நடத்தின இருந்து எல்லா வரலாறையும் எடுத்து சொல்லி இந்த மாதிரி நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க, அங்க கவுடாவும் டி சிவகுமாரும் ஜெகதீஷ் ஷெட்டரும் எடியூரப்பாவும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து கன்னடன்கிற உணர்வோட இருக்கிறாங்க. பாஜக காங்கிரஸா இல்ல, கன்னடன்கிற உணர்வோட இருக்காங்க. அதே மாதிரி வாங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவோம்னு திமுக தானே சொல்லுது. முதலமைச்சர் விஜய் தலைமையை ஏற்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம் என்று திமுக சொல்லுது, பாமக சொல்லுது, அதிமுக சொல்லுது. இவங்கெல்லாம் யாரு? முதலமைச்சரை புறக்கணிக்கல. இவர் தான் எங்க முதலமைச்சர், எங்க முதலமைச்சர் தலைமையில நின்று நாங்க தமிழர்களாக நின்று எங்கள் நதிநீர் உரிமையை பெற்று விடுவோம் அப்படின்னு நாங்க குரல் கொடுக்க தயாரா இருக்கோம் திமுக சட்டமன்றத்துல சொல்லுச்சுல. அதிமுக சொல்றாங்க, பாமக சொல்றாங்க, தேமுதிக சொல்றாங்க. அப்பெல்லாம் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்த மாட்டேங்கிறீங்க. ஏன்? டைரக்டா கர்நாடகாவை பாதிக்கும், டைரக்டா பாஜகவை பாதிக்கும், டைரக்டா சிவகுமார் அண்ணனை பகிச்சுக்கணும்,
டைரக்டா மோடிஜியை பகிச்சுக்கணும். பாஜக எதிர்ப்புங்கிறது இப்ப எதுனா காவிரி நதிநீர் சிக்கலில் நீங்கள் தமிழர்களாக, தமிழ்நாட்டு எம்பிக்களாக, தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக, தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி உறுப்பினர்களாக சேர்ந்து நின்று தமிழண்டா வந்து பாடுறா எங்க பூமியில, நீ என்ன என்ன அரசியல் நீ செஞ்சு விட முடியும் நீங்க கேட்டீங்கன்னா டெல்லி ஒரு அதிர்க்கும், கர்நாடகாத்திலையும் ஒரு பதட்டம் வரும். எப்ப அங்க என்னப்பா தமிழ்நாட்டிலையும் விடுற மாதிரி இல்லை போல, சீரியஸா இருக்காங்கன்னு. நீங்க என் வெக்கமானத்தெல்லாம் விட்டுட்டு நான் போய் எங்க அண்ணன் சிவகுமாரை பாக்குறேன்னா அவங்க பாக்குறாங்க அவ்வளவு வீரியமாலாம் நம்மளை எதிர்க்கல போலையே, பரவாயில்லையே, ஸ்டாலின் ஜெயலலிதா அந்த காலகட்டம் மாதிரி இல்லை, நம்ம அமைச்சரவை வேற இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்க கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸார் சந்தோஷப்படுற மாதிரி தானே இருக்கு. இந்த திட்டமே பல மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க காங்கிரஸ் போட்டு கொடுத்த திட்டம். இப்ப கர்நாடகா பிரச்சனைங்கிறது காங்கிரஸுக்கு தலைவலி, பாஜகவுக்கு தலைவலி, விஜய்க்கு தலைவலி. ஏன்னா விஜய்க்கு எப்பெல்லாம் பாஜகவை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அப்பெல்லாம் அவர் பதட்டம் அடைகிறார். அப்ப அந்த இப்ப காங்கிரஸ் வேற திட்டணும். அவர் சிவகுமார் விஜய் ஏற்கனவே சோட்டா பாய் அவ்வளவு மெச்சூர்டான ஆள் இல்லைன்னு சொன்னாரு. அப்ப சிவகுமார் அண்ணனையும் பகிச்சுக்காம இப்ப சிவகுமாருக்கும் அந்த ஸ்கிரீன் சிக்னல் காய்ச்சுறானே, நாங்க வேற ரூட்ல போறோம், தொகுதி மறுசீரமைப்பு நாங்க எதிர்க்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம், பிஜேபியை திட்டுறோம்ல. இப்ப உங்களுக்கு பிரச்சனை. பாஜக பாருங்களேன், விஜய் நமக்கு எதிராக மீட்டிங் போட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு முக்கியமானது என்னது? காவிரி சிக்கல். காவிரி சிக்கல நமக்கு பிரச்சனை கொடுக்காம விஜய் இருக்காரு அப்படிங்கிற சந்தோஷம் பிஜேபிக்கு. காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு அப்பாடி காவிரி பிரச்சனையை கொஞ்ச நாள் மறந்துடுவாங்கப்பா. இப்ப இந்த விஷயத்தை வச்சு பிஜேபிக்கு திமுக கூட்டு, பிஜேபி திமுக கூட்டுன்னு பேச வாய்ப்பாயிரும். சோ காங்கிரஸ் துரோகி, அமைச்சரவையில் இருக்கும் காங்கிரஸ் துரோகியே இந்திரா காந்தி காலத்திலிருந்து காங்கிரஸ் தமிழனுக்கு செஞ்ச துரோகத்தை பட்டியலிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம தாங்க முடியல. ஓகே, வெரி குட். தொகுதி மறுசீரமைப்பு, திமுக பாஜக கள்ள ஓட்டு இப்படி சொல்லு. அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு நிம்மதி, பாஜகவுக்கு டெல்லியில மோடிக்கு நிம்மதி, இங்க காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் அவங்க ஏதோ வேற மேட்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு டேம் கட்டிக்குவோம், அவங்க ஒன்றும் இப்போதைக்கு அவங்க ஒன்றும் சேர்ற மாதிரி இல்லைன்னா அவங்க நிம்மதி. விஜய்க்கு அப்பாடி நானும் பிஜேபி எதிர்த்துட்டேன், காவிரி சிக்கல்ல இருந்து தப்பிச்சாச்சு. இதுதான் நாடகம். இந்த நாடகத்தோட பிளேங்கிறது அதுதான். விஜய்க்கு லாபம், பிஜேபிக்கு லாபம், காங்கிரஸுக்கு லாபம். தமிழனுக்கு பட்டை நாமம், தமிழனுக்கு பட்டை நாமம். காவிரியில தஞ்சாவூர்ல செத்துக்கிட்டு இருக்கான், ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த மாட்டேங்க. திருப்பி பேச்சுவார்த்தைங்கிறது இந்திரா காந்தி காலத்துல இருந்தே தோல்வியில தானே முடிஞ்சிருக்கு. தமிழனுக்கு தோல்வி, அவங்களுக்கு வெற்றி. டெல்லிக்கும் வெற்றி, கர்நாடகாவுக்கும் வெற்றி. இதுதானே எம்ஜிஆர் காலத்துல நடந்துச்சு, ஜெயலலிதா காலத்துல நடந்துச்சு, கலைஞர் காலத்துல நடந்துச்சு. இந்த வரலாறுலாம் நாங்க சொல்றோம். இந்த வரலாறுலாம் சொல்லி தானே நடுவர் மன்றம் அமைச்சு நம்ம நடுவர் மன்றத்தின் கையில் அதிகாரத்தை கொடுத்தோம். சிவகுமார் காங்கிரஸ் கையில இருந்து அதிகாரத்தை பிடுங்கி, கர்நாடகா கையில இருந்து அதிகாரத்தை பிடிங்கி நடுவர் மன்றத்துல எப்பா நீ சொல்லுப்பா பார்த்து தீர்ப்ப எங்க 2 பேருக்கு நடுவுல இருந்து கொடுத்தோம். திருப்பி அதையெல்லாம் வலுவிழக்க செய்ய ஏக இந்திய அரசு, இந்த பாஜக காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து நடுவர் மன்றங்களை காலி செய்ய, காவிரி நீர் ஒழுங்காற்று மையங்களை காலி செய்ய, காவிரி மேலாண்மை வாரியத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக, காவிரி நதிநீர் ஆணையம் இதை எல்லாத்தையும் செயலிழக்க செய்வதற்காக பேச்சுவார்த்தைங்கிற முதலிருந்து வந்த ராஜதந்திரத்தின் அடிப்படையில் தமிழனை ஏமாத்த பாக்குறாங்க. விஜயும் என் மானத்தை விட்டு போய் நான் கேட்கிறேன். எதுக்குங்க மானத்தை விடணும்? எதுக்கு போய் கேட்கணும்? அவன் கொடுக்குற இடத்துல இல்லையே, நமக்கு கொடுக்குற இடத்துல இருக்கிறது நடுவர் மன்றம். நடுவர் மன்ற தீர்ப்பையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்துன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் உட்கார்ந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கலாம், சட்ட ரீதியான உரிமையை விடமாட்டோம்னு சொல்லி வழக்கை ஸ்ட்ராங் படுத்தி போராடலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நான் திருப்பி ஒரு தடவை பேசி பார்க்கவா அந்த அன்கிள்கிட்ட, சிவகுமார் அன்கிள்கிட்ட. சிவகுமார் அனுப்பால் தண்ணி தரமாட்டோம்னு சொல்லிதான் போர்டு வச்சே உங்களை வரவேற்பாரு. அப்ப பேச்சுவார்த்தை என்பதை ஏமாற்று வேலை, தமிழர்களை ஏமாற்றுகின்ற வேலை. அதை செய்து கொண்டிருக்கிற விஜய், அதில் அம்பலமாகி கொண்டிருக்கிற விஜய், விவசாய சங்கங்கள் தினைக்கும் விஜய்க்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை மடைமாற்றுவதற்காகத்தான் இந்த தொகுதி மறுவரையறை. இதில் திமுக எங்களுடன் கலந்து கொள்ளுமா, பாஜகவை எதிர்க்குமா, பாஜக திமுக எதிர்க்குமாங்கிறது கடந்த கால வரலாறு எங்க. இப்ப வரை நீங்க தான் பாஜகவை எதிர்க்காம இருக்கீங்க. குர்பானி விவகாரம், திருப்பரங்குன்றம் விவகாரம், திருவொற்றியூர்ல ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பண்ண விவகாரம், இதெல்லாம் விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன, தாவேகாவினுடைய ஸ்டாண்ட் என்ன? ஏன் உங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முஸ்லிம்கள் மீதான வன்கொடுமை நடக்குது, அவர் வழிபாட்டு உரிமை மீதான வன்கொடுமை நடக்குது, பக்ரீத் கொண்டாடுவதற்கே தடைங்கிற மாதிரியான சூழல் வருது. இதெல்லாம் ஏன் உங்க ஆட்சி வந்த 100 நாள்ல நடக்குது? அவங்களுடைய 5 வருட ஆட்சியில் வடக்கு தானே நடந்தது. திமுக வடக்க நடந்ததுக்கே எதிர்த்து இங்க குரல் கொடுத்தாங்களே. ராமர் கோயில் பிரச்சனையா திமுக குரல் கொடுக்கும், நீங்க குரல் கொடுப்பீங்களா? ராமர் கோயிலை பத்தி திமுக குரல் கொடுத்த வரலாறு இருக்கு. திமுக அங்க போராடும். திமுக மேடையில் திமுக பேச்சாளர்கள் ஆர் ஆசா போன்றவர்கள் வட இந்தியாவில் சங் பரிவாரை பற்றி அவ்வளவு பேசியிருக்கிறாங்க. விஜய் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா பிஜேபி எடுத்து?
அங்க உள்ள சாமியார்களை எதிர்த்து ஆராசா பேசியிருக்கிறாரு. அவர் பேசின பேச்சை கேட்டு உதயநிதி தலையும் கேட்டாங்க, கலைஞர் தலையும் கேட்டாங்க. 2 பேர் தலையை நாங்க வெட்டுவோம்னு ஒரு சாமியார் சொன்னாரு. சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி பிஜேபி காரங்களை பதற வச்சது திமுக தான். அப்ப திமுகவுக்கு நீங்க ஆசிட் செட் வைக்கிறீங்க, பாஜகவை எதிர்க்கிறார்களா இல்லையா? ஆனா நீங்க பாஜகவை எதிர்த்ததே இல்லையே. இந்த தொகுதி மறுசீரமைப்பு வீரியமாக பாஜக கொண்டு வரும்போது எதிர்த்து போராடியது திமுக உட்பட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்க ஆளுங்கட்சியா வேற இல்ல, எந்த ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு இல்ல. இறங்கி நின்று அடிச்சு போராடலாமே, ரோட்ல நிக்கலாமே, பாஜக ஆபீஸ் எதிர்த்து போராடலாமே, எதுவுமே நீங்க பண்ணது இல்லையே. இப்பயும் காங்கிரஸ் அமைச்சரவை தானே உங்களுக்கு, பிஜேபி எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதுவும் திமுகவை நாங்க நாளைக்கு வந்து பாத்தீங்களா, நாங்க போராடணும், ஆனா திமுக எங்களுக்கு உதவி செய்யல. இதற்கு தானே ஒழிய பாஜகவை எதிர்க்க இல்லை. எத்தனை பேர் இதுல பாஜக எதிர்த்து நீங்க பேசிட போறீங்க? பாஜக எதிர்த்து பேச மாட்டீங்க. திமுக பாஜக கூட்டணி அம்பலமாயிருச்சு, அதுக்காக நடத்தப்படுவது. உண்மையில் எதிர்க்க வேண்டிய பாஜகவை காவிரி விவகாரத்தில் எதிர்க்காமல், கர்நாடக காங்கிரஸை எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிர்க்காமல், விஜய் அதிலிருந்து தப்பிப்பதற்காக நடத்துகின்ற நாடகம் தான் இந்த மறு தொகுதி சீரமைப்பு மசோதா குறித்து எம்பிக்கள் மாடல். அது என்னங்க எம்பிக்கள் கூட்டம்? எப்படி இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கட்சி தலைவருக்கு தானே இருக்கு. கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் கூப்பிட்டுல அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மீட்டிங் நடத்தினாரு. நீங்க எம்பிக்களை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. எம்பிக்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தலைமை மீறி எம்பிக்கள் ஒரு முடிவு எடுத்துருவாங்களா? நாளைக்கு வாக்கு அளிக்கணுமா இல்லையாங்கிறத கட்சி தலைமை தானே முடிவு பண்ணணும். எம்பிக்களை கூட்டம் நடத்துறீங்க. 57 எம்பியில எத்தனை எம்பி உங்க பக்கம் வந்தாங்க? 20 எம்பி தானே வந்திருக்கிறாங்க. இப்ப பனையூர் பிளான் க்ளோஸ் ஆயிருச்சா? பஞ்சர் ஆயிருச்சா பனையூரோட இந்த திட்டம்? திமுக பாஜக கள்ள ஓட்டுன்னு சொல்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை 57ல 20 பேர் கூட வரலையே. பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள் கூட வரலையே. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், வாக்களிப்பது, வாக்களிக்கிற உரிமையெல்லாம் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களையும் தாண்டி கட்சி தலைமைக்கும் கொறடாவுக்கும் தான் இருக்கு. எதையோ பண்ணணும். இப்ப இந்த இப்படி ஒரு முடிவு எடுக்க போறேன்னு யார்கிட்ட முடிவு எடுத்தாரு? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எதிர்கட்சிகள்ட்டையும் பேசினாரா? எல்லா கட்சிகளையும் கூடி பேசினாரா? கூடி பேச வேண்டியதானே, வெளியே வந்து அறிக்கை விட வேண்டியதானே, எல்லாரும் சேர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்த வேண்டியதானே. காவிரி பிரச்சனைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட்டு அடுத்து இதை பத்தி பேச வேண்டியதானே. அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி முடிச்சிருங்க. நடத்தி முடிச்சுட்டு ஸ்டாலின் இந்த பக்கம் எடப்பாடி, நடுவுல விஜய் எல்லாரும் உட்கார்ந்து சிவகுமாருக்கு எதிராக ஒரு முழக்கம் விடுங்க பார்ப்போம். ஒரே ஒரு முழக்கம், கர்நாடக முதலமைச்சர் டி சிவகுமாரை கண்டிக்கிறேன், தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற டி சிவகுமாரை கண்டிக்கிறேன்னு ஒரு வாசகம் விஜய பேச சொல்லுங்க பார்ப்போம். நாடகமாடும் மத்திய அரசை கண்டிக்கிறேன், தமிழர்களுக்கு எதிராக நாடகமாடும் மத்திய அரசை கண்டிக்கிறேன், விஜய் எடுத்து ஒரு வரி பேச சொல்லுங்க பார்ப்போம். எதிலையுமே அவர் பாஜக எதிர்க்க மாட்டாரு. பாஜகவை எதிர்க்கிற மாதிரி விஷயத்துல என்ன பண்ணிடுவார்னா, திமுக பாஜகவோட கூட்டு இப்படித்தான் திமுகவை திட்டுவதற்காகத்தான் அவ்வப்போது பாஜகவை தொடுவாரே ஒழிய அவர் பாரதிய ஜனதாவை எதிர்க்க மாட்டார். இந்த தொகுதி மறுவரையறை மசோதா பில்லு டிராப்ட் வரட்டும், அதை பார்த்துட்டு நாங்க சொல்றோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. திமுக கனிமொழி எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, வரட்டுங்க பில்ல பார்ப்போம். நம்ம வச்சிருக்க கோரிக்கை 50%, இந்த 50 விழுக்காடு அப்படிங்கறத அவங்க அங்கீகரிக்கிறாங்களா ஏற்கிறார்களான்னு பார்த்துட்டு தான் நாங்க ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி கொண்டு வரதை ஆதரிப்போம்னு சொல்லியிருந்தா அப்பயே அமித்ஷாக்கு வேலை மிச்சம், பாஜகவுக்கு வேலை மிச்சம். அப்பயே இந்த பிரச்சாரத்தை அன்னைக்குள்ள அண்ணாமலையிலிருந்து எல்லாரும் ஏன் திமுக திட்டினாங்க, விஜயை திட்டலையே. உங்களை பாஜகவுக்கு எதிரியா இருந்தா இந்த கணம் வரை அண்ணாமலையோ அன்றைய பாஜகவில் இருந்த தலைவர்கள் யாராவது உங்களை திட்டினாங்களா? திமுக தான் திட்டினாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது நடைபெற்ற விவாதங்களில் பாஜக திமுகவை திட்டியது, விஜயை திட்டல. ஏன்? விஜய் அவங்க ஆளுன்னு தெரியும், விஜய் பாஜகவை எதிர்க்க மாட்டாருன்னு தெரியும். பாஜக காரங்க, வலதுசாரிகள், ஹார்ட்கோர் இந்துத்துவவாதிகள், அவங்க எல்லாருக்கும் திராவிடம், திமுக, பெரியார், கலைஞர் இவங்க தான் எதிரிய ஒழிய விஜய எதிரியா அவங்க பார்த்ததே கிடையாது. வலதுசாரிகளும் சரி, பாஜகவும் சரி, சங் பரிவார் இவங்க யாருக்குமே விஜயை திட்ட மாட்டாங்க, திமுகவை தான் திட்டுவாங்க. அப்ப இதுல இருந்தே வலதுசாரிகளின், பாஜகவின், ஏக இந்துத்துவ சிந்தனையாளர்களின் எதிரியாக திமுக இருக்கு. அந்த சர்டிபிகேட்டை வந்து உங்களுக்கு எதிரிகளே கொடுத்துட்டாங்க திமுகவுக்கு. நீங்க அந்த அளவுக்கு போராடினதே இல்லையே பாஸ். இன்னைக்கு வந்து காவிரிக்காக போராடுங்க அப்படின்னு சொன்னா இப்போ உட்காந்து தொகுதி மறுசீரமைப்பு எம்பிகள் கூட்டமா, கட்சி தலைவர்கள் கூட்டம் கூட இல்லை. அப்ப இது ஒரு நாடகம் தான் அப்படிங்கிறதா மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், தமிழ்நாட்டின் வரலாறு தெரிஞ்சவர்கள், நீல அகலம் தெரிஞ்சவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. 57 பேர் கூட்டின இடத்துல 20 பேர் கூட்டியிருக்கிறாங்க. அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டிய போது தென்னிந்தியாவே திரண்டு வந்தது. பவன் கல்யாண் கட்சியிலிருந்தே ஒரு எம்பி வந்தாருங்கிற செய்தியை பார்த்து இந்திய துணைக்கண்டமே ஒரு பக்கம் யோசித்தது.
எலெக்ஷன் டயத்துல இந்த மசோதாவை கொண்டு வந்தா ஜெயிக்க வச்சிடலாம், திமுக வெளிநடப்பு செய்யும் பார்த்தா வேக வேகமா போய் தன்னுடைய வாக்கை பதிவு செய்து இதை தோற்கடித்த வரலாறும் உண்டு. சோ இப்பேற்பட்ட கட்சியை பாஜகவுக்கு சார்பா இருக்கு என்று சொல்வதற்காக நடத்தப்படுகிற நாடகம் தான் இந்த மறு தொகுதி சீரமைப்பு நாடகம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய செய்தியா இருக்கு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான்.